ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநர்த்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இப்போ இங்கே சோழனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நிலா, பாண்டியன், சேரன் எல்லாரும் சோழனை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நடந்த விஷயங்களை சோழன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் இவன் பண்ணியிருக்க மாட்டான் சார், இங்கே பாருங்கள் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, ஏதோ நடந்து போச்சு, அதான் எதுவும் ஆகலைல்ல ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சேரன் வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே நான் கரெக்டாக தானே போனேன், இந்த ஆள் தான் ராங் ரூட்டில் வந்து வண்டிக்கு முன்னாடி விழுந்து தேவையில்லாமல் கேஸ் கொடுத்துருக்கான், நீங்கள் எதுக்காக இப்போ அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு இங்கே கத்துறாங்க. ஏய் என்னடா பெரிய ரவுடி அண்ணி, இங்கே எழுந்துச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் இவன் மேலே எஃப்ஐஆர் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேரன் வந்துட்டு எஃப்ஐஆர்லாம் எதுவும் வேணாம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இவனை கண்டிப்பாக ஜெயிலில் தள்ளியே ஆவேன் அப்படின்னு அவர் விடாப்பிடியாக இருக்கார். இப்போது இங்கே போலீஸுமே கூப்பிட்டு சேரனை விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க. இங்கே இவன் வந்துட்டு முறைக்கிறாங்க. சோழன் வந்துட்டு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நான் எதுக்காக கொடுக்கணும், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழனை வந்து அடிச்சிடுறாங்க. இது சோழனை அடித்த உடனே நிலாவுக்கு ரொம்ப பதற்றமாயிடுது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கை வைக்கிறீங்க அப்படின்னு இங்கே சோழன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு என்னடா பெரிய ரவுடியா நீ, எதிர்த்து என்னையே கேள்வி கேட்குற, ஷர்ட் பட்டனை போட்டா என்ன ரவுடி மாதிரி பட்டன் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்க, இதுலேருந்தே நீ தெரியுது எந்த லட்சணத்தில் கார் ஓட்டிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சேரன்கிட்டையும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அவங்க தம்பி எப்படி உங்கள் முன்னாடியே நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சார் அவன் எப்பயுமே அப்படி தான் சார், அதுக்கானவன் ரவுடி அப்படின்னு நீங்களே எப்படி சார் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறியா, இங்கே பாரு பாதிக்கப்பட்டவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அவனை தூக்கி நான் உள்ளே வச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் அது எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அப்போது கார் ஓனருக்கு ஃபோன் பண்ணி காரை வந்து சீஸ் பண்ணிக்கிறதா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இங்கே பாரு சார், நான் வந்து டிரைவராக தான் சார் வேலை செய்கிறேன், கார் என்ன இல்லை சார், இங்கே பாருங்கள் சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உன்னோட லைசன்ஸ் எங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டு 1 மாதம் உன் லைசன்ஸை தர முடியாது, காரையும் சீஸ் பண்ணுறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் என்ன சார் இது, இங்கே பாரு அவர் பாவம் பார்த்து கேஸ் கொடுக்காம இருக்கிறதே பெரிய விஷயம், இப்போவே உன் தம்பியை கூட்டிகிட்டு போயிடு, இல்லை அப்படின்னா ஆயஸ்க்கும் லைசன்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு போலீஸ் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்ன இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருட சோழன் நம்ம பேசிக்கலாம் வா நீ அப்படின்னு சேரன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நிலாவும் சோழன் கிட்ட சொல்லி அவங்கள வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சேரன் வந்துட்டு என்னடா சோழா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் இல்லைண்ணா என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுமே இது எதுமோ வேணும்னு பண்ண மாதிரியே தெரியுதுங்க, இருந்தாலும் ஏன் அவ்வளோ விடாப்பிடியாக இருக்காரு அப்படின்னு நிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பாண்டியனுக்குமே வந்துட்டு சந்தேகம் வருது. ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குங்க. என்னன்னா அவங்க முதல்ல கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைசன்ஸை வந்துட்டு வாங்கி வச்சுட்டு காரையும் சீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சோழனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோழன் வந்துட்டு இந்த வேலையை செய்யவே கூடாது, அவன் வந்துட்டு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஏதோ அவன் மேலே பிளான் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நிலாவும் எனக்கும் அப்படி தாங்க தோணுது, என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம லாயர் ஏற்பாடு பண்ணி அவரை வந்துட்டு போலீஸ்கிட்ட பேச வச்சு ஏதாச்சும் பண்ணலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே நிலா வந்து சோழன்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சோழன்கிட்டையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் உங்கள் லைசன்ஸை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க வீட்டு ஆளுங்களால தான் வந்துட்டு சோழனுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சோழன் மேலே ஒரு சின்ன அபிப்பிராயத்தில் அவர்கிட்ட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு ஆறுதல் மாதிரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நடேசன் வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்படுறாரு. உள்ளேயும் வந்து யார் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்கிட்டையும் சேரன்கிட்டையும் கேட்குறாங்க. இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே போயிட்டு அவர்கிட்ட கேட்டு கார் சாவியை வாங்கிட்டு வந்துடுற மாதிரியே பேசுகிறீங்க லைசன்ஸையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்துட்டு எப்பயும் போல் நடேசனை வந்து குறைச்சி எடை போட்டுடுறாரு, ஒரு மாதிரி பேசிடுறாரு. அதுக்கப்புறம் நடேசன் வந்து இவனுக்கு என்னைக்கு தான் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக வந்து போயிடுறாங்க. நடேசன் வெளியில் போனவர் அவர் நேராக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போயிட்டு போலீஸ்கிட்ட பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் எங்கள் இன்ஸ்பெக்டர், எப்படியா நீ என் பையனுடைய காரை இங்கே
சீஸ் பண்ணி வச்சிருக்க. அது என்ன என் மகன் இந்த சொந்தக்காரா? அவனே ஏதோ டிரைவராக வேலைக்கு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸையும் வாங்கி வச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கெல்லாம் அநியாயமா தெரியல? தப்பு பண்ணவனை விட்டுட்டு தப்பு பண்ணாத ஏன் மகன் காரை எதுக்காக பிரித்து வச்சிருக்கணும்? என்ன இப்போ அந்த ஆள் என்ன செத்தா போயிட்டான், உயிரோட தானே இருக்கான்? என்ன எனக்கு டிரைவர் தொழிலை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து பயங்கர கோவத்தோடு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சார் முதல்ல நீங்கள் யார் வந்ததும் வராதுமா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோழனை இங்கே அரெஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிங்களே, அவனுடைய அப்பனா நடேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் அவருடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ என்ன சார் ப்ராப்ளம்? பாதிக்கப்பட்டவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதனால நாங்கள் எடுத்திருக்கோம். என்ன சார் இங்கே வந்து ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நான் எதுவும் தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறேன். என்ன பாதிக்கப்பட்டவர்? அவர் எங்கே இப்போது? அவர் நல்லா தானே இருக்கார், எந்த ப்ராப்ளமும் அவருக்கு ஆவர் இல்லை. அப்போ எதுக்காக அவனுடைய லைசன்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு காரையும் சீஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நானும் எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன், எனக்கு தெரியாதா? இப்போ தான் நான் இந்த தொழிலிருந்து நின்றுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ மட்டும் நீங்கள் அவனுடைய லைசன்ஸையும் காரையும் திருப்பி தரல அப்படின்னா அவ்வளோதான். நான் இப்போ என்ன பண்ணுவேனே தெரியல. உங்கள் போலீஸ் ஸ்டேஷனே ஒரு கொளுத்திடுவேன். அப்புறம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்துட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போது அவனுடைய லைசன்ஸை கொடுக்க முடியுமா? இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு பெரிய இடத்துல கேஸ் கொடுப்பேன். கேஸ் கொடுத்து உங்களை எல்லாரையும் நான் உள்ளே தள்ளிவிடுவேன். ஏன் எனக்கு எதுவும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து தெரியாது, படிக்காதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இங்கே நடேசன் வந்து போலீஸில் மிரட்டவும், சார் இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, நீங்கள் முதல்ல போங்க சார், நாங்கள் என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட பேசிக்கிறோம். அவர்கிட்ட நான் வேணா பேசி கேஸை வாபஸ் வாங்குறாரா, என்ன ஏது லைசன்ஸ் திருப்பி கொடுக்குறாரான்னு நான் பார்க்க சொல்கிறேன் சார், நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து நடேசன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடேசனுமே வந்துட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு லைசன்ஸ் வராமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் யாருன்றதை காட்டுறேன், சும்மா மிரட்டிட்டு போகிறான்னு மட்டும் அமைதியாக இருந்துடாதீங்க அப்படின்னு இங்கே நடேசன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு கோவத்தோட. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா இங்கே போலீஸுமே ரொம்ப பயந்துடுறாங்க. இவர் மிரட்டில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து ஒரு ஆடிடுது. இப்போ உடனே ரொம்பவே வந்து பதற்றமாகி போலீஸ் வந்து அங்கே வந்துட்டு தாஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லியா என்னாச்சு, அவனுடைய லைசன்ஸை வாங்கி வச்சுட்டிங்களா அப்படின்னு தாஸ் வந்து கேட்குறாங்க. சார் அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு, அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, இந்த மாதிரி அவனுடைய லைசன்ஸை வந்து நாங்கள் கொடுக்கல, இனிமேல் வந்துட்டு காரையும் சீஸ் பண்ணி வச்சிட்டோம், 1 மாதம் வந்துட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, உனக்கான பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட தாஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு இவர் விஷயத்துமே வந்து சொல்கிறாரு. சார் இங்கே பாருங்கள், எனக்கு பணமெல்லாம் எதுவும் வேணாம் சார், நான் ஏதோ நீங்கள் பண்ண சொன்னீங்க இடத்துக்காக பண்ணேன், ஆனால் இப்போ என் வேலைக்கே உழவு வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சொல்கிற நீ, உன் வேலைக்கெல்லாம் எதுவும் ஆகாது, அப்படி என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் இந்த விஷயம் வந்து பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்குது, அவருடைய அப்பா வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டிட்டு போயிருக்காரு, பெரிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் அப்புறம் ஐஜி வரைக்கும் போச்சு அப்படின்னா என்னுடைய வேலையே போயிடும் சார், இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு லைசன்ஸை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன், இந்த விஷயத்தில் என்னை இழுக்காதீங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணி அவங்கள பழி வாங்கிக்கோங்க அப்படின்னு இவர் வந்துட்டு ரொம்ப பயத்தோடு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவரும் தாஸ் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, இவர் என்னால் முடியவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொதப்பிடிச்சு அப்படின்னு தாஸ் வந்து பயங்கர கோவத்தோட நடந்த விஷயங்களை போயிட்டு மனோகர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் லைசன்ஸை வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க ஏட்டுக்கிட்ட. இப்போ இங்கே நடேசனுமே வீட்டுக்கு வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சார் இங்கே சோழன்றது யார் அப்படின்னு நடேசன்கிட்டயே வந்து கேட்குறாங்க. இதோ உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே இருந்து வெளியே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பதற்றமாக வந்து வெளியில் வராங்க. பார்த்தா போலீஸு. சார் என்ன சார் இப்போ தானே போலீஸ் ஸ்டேஷனில் வீட்டுக்கு வந்தோம், திரும்பவும் எதுக்காக வந்திருக்கீங்க, அதான் இவனை விட்டுட்டீங்கல்ல சார், திரும்பவும் ஸ்டேஷனுக்கு வர முடியாதா அப்படின்னு இங்கே சோழனை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சேரன் வந்து அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. சார் ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேட்குங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரல, இந்தாங்க சார் உங்கள் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வாங்கி பார்த்துட்டு, ஆனால் லைசன்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இல்லை ஸ்டேஷனில் சார் வந்து கொடுக்க சொன்னார், அதுதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துட்டு அமைதியாக வந்து போயிடுறாரு. மற்ற விஷயங்கள் எதுவுமே இவங்களால அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. இவங்க
எப்படி இந்த லைசன்ஸ் வந்துச்சு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கல. லைசன்ஸ் வந்த சந்தோஷத்தில் அமைதியாகவே வந்து ஆயிடுறாங்க. அவர் போனதுக்கப்புறம் தான் எப்படி இந்த லைசன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஸோ அவர் என்ன போயிருப்பாரு, இல்லை அப்படின்னா அவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே அப்படின்னு இங்கே சேரன் வந்து யோசிக்கிறாங்க. எப்படியோ லைசன்ஸ் கிடைச்சிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் புண்ணியத்தில் கிடைச்சிருச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, அதான் நான் கிடைச்சிருன்னு சொன்னல அப்படின்னு சேரன் வந்துட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா அதுக்குள்ளே எப்படி லைசன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு இங்கே பாண்டியனுமே வந்து சோழன் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ என்னுடைய லைசன்ஸ் வந்துருக்குல்ல, எனக்கு அது போதும், என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு இங்கே வந்துட்டு சோழனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலா பல்லவன் முதல் கொண்டு விஷயம் தெரிஞ்சு பல்லவனுமே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முதல்ல வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து சந்தோஷமாகறாங்க. லைசன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இங்கே வந்துட்டு நடேசன் தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு வீட்டில் வந்துட்டு யாருக்குமே தெரியல. அது எப்போ தெரிய வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திகாவோட வீட்டில் வந்துட்டு கார்த்திகா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு எதாச்சியாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி அதிர்ச்சியாக ஃபோன்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைம்மா, சேரன் மாமா வீட்டில் எல்லாரும் எப்படிம்மா இருக்காங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நான் கூட என்னமோ என்னைக்கும் ஃபோன் பண்ணாதவா அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எடுத்து பேசினா, எடுத்த உடனே அந்த சேரன் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா, சேரன் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், முதல்ல பேசினாரு, அப்புறம் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது, அதாம்மா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நீ இன்னும் அங்கே பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்கவும், ஆமாம்மா மாமாக்கிட்டே நான் பேசுகிறேன், இதில் என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, உன் வீட்டுக்காருக்கும் உங்கள் அத்தை மாமாவுக்கும் தெரிஞ்சா என்னடி ஆகுறது, சம்மதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அப்புறம் எல்லா விஷயமும் தெரிய வரும், நீயே உன் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்க போகிற. இங்கே பாரு, இனிமே அங்கே பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு அவ்வளோதான், ஒன்றும் சொல்லி கொத்தம் இல்லை, நீ ஃபோனை வை முதல்ல, அவங்க அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு இங்கே கார்த்திகாவுடைய அம்மா பயங்கர கோவத்தோட கார்த்திகா கிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே பாருமா, நீ போயிட்டு அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு கார்த்திகா சொல்ல வரத்துக்குள்ளேயே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நாமளே ஃபோன் பண்ணி மாமாவை சிக்கலில் மாட்டி விட்டுட்டோமே, இந்த அம்மா போய் அமைதியாகவே இருக்காது, அங்கே சேரன் மாமா வீட்டில் போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனை வந்து கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. சேரன் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு எடுக்கவே மாட்டேறாரு. என்னென்ன யாருன்னு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு இங்கே வந்துட்டு சோழன் கேட்குறாங்க. வேறு யாரோட கார்த்திகா தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீ ஃபோன் பேசிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க பேசாமல் இருக்க மாட்டேன்றாங்க, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னென்ன ஆகும், அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகாமல் எதுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அவகிட்ட இன்னும் ஃபோன் எடுத்து அன்னைக்கு நீங்கள் நைட்டு பேசுனீங்களே நிலா பேசிச்சல, அப்போ பேசினது தான்டா, அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து நான் வந்து பேசவே இல்லை, அவகிட்ட இனிமேல் ஃபோன் பண்ணாதன்னு சொல்லவும் இல்லை, ஸோ பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நீ ஃபோன் எடுத்து இனிமேல் ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிடுண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்து ஃபுல் ரிங் ஆகி வந்து கார்த்திகா ஃபோன் வந்து கட் ஆகிடுது. இதுக்கப்புறம் கட் ஆகிடுச்சு, சரி திரும்பவும் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து எப்பயும் போல் ஃபோனை வந்துட்டு ஃப்ரிட்ஜ் மேலே போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே கார்த்திகாவுடைய அம்மா பயங்கர கோவத்தோடு அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்துட்டு வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. நடேசன் வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சேரனை பயங்கர கோவத்தோடு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கார்த்திகாவுடைய அம்மா குரல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்க பாட்டுக்கு தாம் தூம் கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், அதான் என் பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டால, அப்புறம் எதுக்காக நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் சோழன் வந்துட்டு சொல்ல வராங்க. பாருங்கள் யார் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவங்க தான் என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எப்போ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என் அண்ணன் ஃபோன் எடுக்கல அப்படின்னா திரும்ப அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல்ல உங்கள் பொண்ணுக்கு போய் சொல்லுங்கள் என் அண்ணனுக்கு இனிமேல் ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா என் பொண்ணுக்கு இவன் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், அதை நான் கேட்க வந்தா என் முன்னாடி என் பொண்ணு தான் ஃபோன் பண்ணுறான்னு நீ சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா, இங்கே பாரு தேவையில்லாமல் இவன் ஃபோன் பண்ணி அங்கே என் மாப்பிள்ளைக்கும் என் சம்மந்தி அம்மாவுக்கும் தெரிஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு, என் பொண்ணு கண்ணை கசிக்கிட்டு இது வந்து இங்கே நின்றான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நடக்கிறதே வேறு, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, எதுக்காக இவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் முதல்ல உங்கள் பொண்ணை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் அண்ணனை நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க, என் அண்ணன் ஒன்றும் ஃபோன் பண்ண கிடையாது, அவங்கள தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இங்கே வந்துட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ சோழன் மட்டும் இல்லை, இங்கே நிலாவிலேருந்து சேரன் வரைக்குமே எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க யார் பேச்சையுமே கேட்குறதே இல்லை. இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திகாவும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது இங்கே தேவையில்லாமல் என் பொண்ணுக்கிட்ட பிரச்சனை வேணாம் அப்படின்னு இவங்க வந்துட்டு கார்த்திகாவுடைய அம்மாவும் அப்பாவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடேசனும் வந்து நடுவில் வந்து பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், ஏன் உன் பொண்ணுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, அவனுக்கு ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு என் பையனுக்கு ஏன் சொல்கிறீங்க? ஏன் என் பையன் அப்படியே கொடுத்தா ஃபோன் பண்ணால் உன் பொண்ணு எதுக்காக எடுக்கிறா? ஏன் அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவன் புருஷனை பார்த்துட்டு அவன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு போக வேண்டியன்னு நடேசன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போது நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, அப்போது மகன் ஃபோன் பண்ணுறான் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கார்த்திகாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும், அவங்க வீட்லேயும் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும், இவங்க கோவப்படுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஸோ பழி வந்துட்டு நம்ம வேலை வந்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க, நான் ஒரு தடவை சும்மா கார்த்திகா எப்படி இருக்கா, அவளுக்கு போன இடம் செட் ஆகிடுச்சா என்ன எதுன்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கார்த்திகா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ தப்பு என் மேலே தான், நான் இனிமேல் அவளுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், திரும்பவும் என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், தெரிஞ்சுக்கோ, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உள்ள தூக்கி வச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகாவுடைய அம்மா. இப்போது இங்கே சோழன் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சேரன் வந்துக்கிட்டு சோழன் அமைதியாகிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் அவங்களுக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. நிலாவுமே இருந்துக்கிட்டு அண்ணன் எதுக்காக இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமா என்ன நீ எதுக்காக நான் ஃபோனே பண்ணாமல் நீ உன் மேலே பழிய தூக்கி போட்டுக்கிட்டேன், அவங்க தான் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா இருந்து கேட்குறாங்க. சோழனுமே வந்து கேட்குறாங்க. நடேசன் என்னடா என்ன வழக்கம் போல விட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோடு பேசிட்டு போயிடுறாங்க. நடேசனுமே இவன் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு நடேசனுக்குமே தெரியும். இப்போ இங்கே நிலாவுமே இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சேரனுமே வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நிலா, அது வந்துட்டு என்னப்பா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும், கார்த்திகா அங்கே நல்லா இருக்கணும்ல, அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போது அவள் தான் ஃபோன் பண்ணுறான்னா அவங்க அம்மா அப்பா அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது தெரிஞ்சு பிரச்சனை ஆகிட போகுது, பரவாயில்ல விடுப்பா, நான் பண்ணதாகவே இருக்கட்டும், இனிமேல் கார்த்திகா நல்லா இருந்தால் போதும், எனக்கு இனிமேல் நான் கார்த்திகாவோட ஃபோனில் பேச மாட்டேன், அட்டன் பண்ண மாட்டேன், இதோ பல்லவன் நேற்று ஏதோ சொன்னால ஏதோ கால் வராத மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்பரை போட்டுட்டு இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன்னா இப்படி இருக்க, அநியாயத்துக்கு அப்படி இருக்கேன்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் விடுடா, ஒரு பொண்ணோடைய நல்லதுக்காக தானே, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தானே அப்படி சொல்லிட்டு என்ன இப்படியே ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறேன்னு நீ நல்லவராகவே இருன, உனக்கு ஒரு நல்லது நடக்க போகிறதில்ல அப்படின்னு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் விடுடா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பார்த்து பத்திரமா வீட்டிலே இருந்துக்கூடா, நீ ஒரு வாரத்துக்கு எங்கேயோ வேலைக்கு போக தேவையில்ல அப்படின்னு இங்கே சோழன் கிட்டே சொல்லிட்டு சரிப்பா நிலா, நீ ஆஃபீஸ்க்கு பத்திரமா கிளம்பி போப்பா, உனக்கு சாப்பாடுல எடுத்து வச்சுட்டேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சேரன் வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அண்ணன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சோழன் வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க. நிலாவுமே இருந்துக்கிட்டு விடுங்க, அண்ணனுடைய குணம் பற்றி உங்களுக்கு தெரியாதா, அண்ணன் கார்த்திகாவுடைய நல்லதுக்கு தானே இப்படி பண்ணியிருக்கு, அண்ணன் யாருக்குமே எந்த ஒரு துரோகமும் பண்ணாது, தப்பே பண்ணலைன்னா கூட தப்பு அவர் மேலே தான் தூக்கி போட்டுப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியாதா, எல்லாம் சரியாயிடு விடுங்க, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீலாவும் ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.